கோவில் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த கவிதா திடீரென்று மின்னும் ஒரு பொருளை பார்த்தாள். அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு அழகிய தங்கச் சங்கிலி என்பதை அறிந்தாள். அவள் மனம் சந்தோஷத்தில் துள்ளியது. புதுப்பொன் போல மின்னிய அந்த சங்கிலியை எடுத்து கையில் வைத்து பார்த்தாள். அதன் நுட்பமான வேலைப்பாடுகள் அவளை மிகவும் கவர்ந்தன. சங்கிலியை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தன் அம்மாவிடம் காண்பித்தாள். அம்மா, பாருங்க, கோவிலில் ஒரு தங்கச் சங்கிலி கிடைச்சது என்றாள் உற்சாகமாக. அம்மா சங்கிலியை பார்த்துவிட்டு, இது நம்முடையது இல்லை கவிதா, யாருடையதோ தொலைஞ்சிருக்கும், நாம் எடுத்துக்க கூடாது என்று அறிவுரை கூறினார். கவிதாவும் அம்மாவின் பேச்சை கேட்டு சங்கிலியை தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் கோவில் பூசாரியிடம் கொண்டு சென்று கொடுத்தாள். ஐயா, இந்த சங்கிலி கோவிலில் கிடைத்தது, யாருடையதோ தொலைந்திருக்கும், அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்றாள். பூசாரி கவிதாவின் நேர்மையை பாராட்டி, சபாஷ் குழந்தை, உன் நேர்மைக்கு பலன் கிடைக்கும் என்று கூறி சங்கிலியை வாங்கிக் கொண்டார். அடுத்த நாள் வயதான ஒரு விதவை பெண்மணி கோவிலுக்கு வந்தார். அவர் மிகவும் கவலையுடனும் அழுது கொண்டும் இருந்தார். பூசாரியிடம், ஐயா, என் கணவர் எனக்கு கொடுத்த தங்கச் சங்கிலி காணாமல் போய்விட்டது. அது எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது. அதை எங்கே தொலைத்தேனோ தெரியவில்லை என்று புலம்பினார். பூசாரி அந்த பெண்மணியின் சோகத்தை கண்டு மனமிரங்கி, அம்மா, கவலைப்படாதீர்கள், நேற்று ஒரு சிறுமி ஒரு தங்கச் சங்கிலியை கண்டுபிடித்து என்னிடம் கொடுத்தாள். அது உங்களுடையதாகத்தான் இருக்கும், ஒருமுறை பாருங்கள் என்று கூறி கவிதா கொடுத்த சங்கிலியை காண்பித்தார். அந்த பெண்மணி சங்கிலியை பார்த்ததும், இதுதான் ஐயா, இதுதான் என் கணவர் எனக்கு கொடுத்த சங்கிலி என்று மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். பூசாரி கவிதாவின் நேர்மையை மீண்டும் ஒருமுறை பாராட்டினார். ஒரு வாரம் கழித்து கவிதாவின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. வயல் வேலைகளை செய்ய முடியாமல் தவித்தார். இந்த செய்தியை அறிந்த அந்த வயதான பெண்மணி தனது பேரனை அனுப்பி கவிதாவின் வயலை உழவிடச் செய்தார். கவிதாவின் நேர்மைக்கு கிடைத்த பலன் இது. பாடம்: நேர்மை எப்போதும் நல்ல பலனை தரும்.